எதிர்பாராத நெருக்கம். அன்று ரம்யா காலை 10:30 மணிக்கு வந்து மாலை 4 மணிக்கு திரும்பி செல்வதை எதிர் பிளாட்டில் வசிக்கும் லிசி மேத்யூ கவனித்திருக்கிறாள். லிசி 3 மாதங்களுக்கு முன்புதான் ரஞ்சித்தை திருமணம் செய்து அந்த பிளாட்டிற்கு வந்தவள். ரஞ்சித் வேலை விஷயமாக 1 மாதத்திற்கு முன் அமெரிக்கா சென்றிருந்தான். லிசி தன் மாமனார் மாமியாரோடு வசித்து வந்தாள். அடுத்த ஞாயிறு காலை பூங்காவில் குழந்தைகள் விளையாடுவதை நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தபோது லிசி காரிலிருந்து இறங்கி என்னை பார்த்து சிரித்தாள். என்ன, இன்று உங்கள் தோழி யாரும் வரவில்லையா என்று கிண்டலாக கேட்டாள். நான் குழப்பத்துடன், தோழியா, எனக்கு அப்படி யாரும் இல்லையே என்றேன். பொய் சொல்லாதீர்கள், போன ஞாயிறு உங்கள் வீட்டிற்கு வந்தாரே அந்த பெண் யார் என கேட்டாள். நான் அது ஒரு தோழிதான் என்று சமாளித்தேன். அவள் சிரித்துக்கொண்டே, சரி, நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று கூறி சென்றாள். அன்று மதியம் அவள் எனக்கு ஃபோன் செய்து அவசரத்திற்கு 100 ரூபாய்க்கு டாப் அப் கார்டு வாங்கி வரும்படி கேட்டுக்கொண்டாள். நான் கார்டு வாங்கிக் கொண்டு மதியம் 2:30 மணியளவில் அவள் வீட்டு அழைப்பு மணியை அழுத்தினேன். அவள் கதவை திறந்து நன்றி என்று கூறி கார்டை பெற்றுக்கொண்டாள். இன்று வெளியே எங்கும் செல்லவில்லையா என்று கேட்டாள். நான் தனியாக செல்ல பிடிக்கவில்லை என்றேன். பேசிக் கொண்டிருக்கும் போதே கடந்த வாரம் என் வீட்டிற்கு வந்த பெண்ணை பற்றி மீண்டும் கேட்டாள். மெதுவாக பேசுங்கள், உங்கள் மாமனார் மாமியார் கேட்டுவிடப் போகிறார்கள் என்றேன். அதற்கு அவள், அவர்கள் உறவினர் வீட்டிற்கு சென்றிருக்கிறார்கள், நாளைதான் வருவார்கள் என்றாள். பேச்சுவாக்கில் அவள் என் கன்னத்தை திருகினாள். நான் விளையாட்டாக வலிக்கிறது என்று சொல்லி அவள் கையை தட்டிவிட்டேன். உடனே அவள் வீட்டிற்குள் ஓடினாள். நான் வாசலில் நின்று நிஜமாகவே வலிக்கிறது என்று கூறவும் அவள் பதறிப்போய் வெளியே வந்து, சாரி, தேயாமல் பட்டுவிட்டது என்று என் கன்னத்தை மென்மையாக தடவி கொடுத்தாள். அந்த தீண்டல் எங்கள் இருவரிடையேயும் ஒரு மௌனமான நெருக்கத்தை உண்டாக்கியது. அவள் கண்களை மூடி என் தோளில் சாய்ந்தாள். தனிமையிலிருந்த அவளது ஏக்கமும் என் மீதான ஈர்ப்பும் அவளது செய்கையில் தெரிந்தது. நான் மெதுவாக கதவை சாத்தினேன். அன்று மாலை நேரத்தை நாங்கள் இருவரும் மிக நெருக்கமாக கழித்தோம். ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவி அன்பை பரிமாறிக்கொண்டோம். அவள் என்னிடம், தவறாக நினைக்காதே, ரஞ்சித் இல்லாத இந்த தனிமையை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அதனால்தான் என்னிடம் வம்பிழுத்தேன் என்று தன் மனதிலிருந்த பாரத்தை கொட்டினாள். அன்று மாலை முழுவதும் நாங்கள் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தோம். அவளது தனிமையை போக்க நான் ஒரு நல்ல துணையாக இருந்தேன். அதன்பின் ரஞ்சித் அமெரிக்காவிலிருந்து திரும்பும் வரை நாங்கள் இருவரும் அவ்வப்போது சந்தித்து பேசி ஒருவருக்கொருவர் ஆறுதலாகவும் அன்பாகவும் இருந்தோம். அடுத்தடுத்த நாட்களில் எங்களுக்கிடையேயான அந்த நட்பு இன்னும் ஆழமானது. ரஞ்சித் வெளிநாட்டில் இருந்ததால் ஏற்பட்ட தனிமையை லிசி என்னிடம் பகிர்ந்து கொண்டாள். அவ்வப்போது அவள் வீட்டிற்கு சென்று அவளுடன் பேசி பொழுதை கழிப்பது வழக்கமானது. வளர்ந்த நெருக்கம். மாலையில் அவள் எனக்காக தேநீர் தயாரித்து கொடுப்பாள். நாங்கள் பால்கனியில் அமர்ந்து நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருப்போம். அவள் தன் திருமண வாழ்க்கை, ரஞ்சித்துடனான நினைவுகள் மற்றும் தற்போது தான் உணரும் தனிமை என அனைத்தையும் வெளிப்படையாக பேசினாள். ஒரு நாள் மாலை பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. ஜன்னல் வழியாக மழையை பார்த்து கொண்டிருந்த லிசியின் தோளில் நான் கையை வைத்தேன். அவள் திடுக்கிடாமல் மெதுவாக திரும்பி என் கண்களை பார்த்தாள். அந்த பார்வையில் ஒரு விதமான நிம்மதியும் நம்பிக்கையும் தெரிந்தது. நீ என் பக்கத்தில் இருக்கும்போது நான் பாதுகாப்பாக உணர்கிறேன் என்று மெல்லிய குரலில் கூறினாள். நாங்கள் இருவரும் சோபாவில் அமர்ந்து பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்தோம். அந்த மழைக்காலத்து மாலை பொழுது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு பிணைப்பை எங்களுக்குள் உருவாக்கியது. ஒருவரை ஒருவர் துணையாக இருப்பதின் அவசியத்தை நாங்கள் உணர்ந்தோம். மழை வலுக்கத் தொடங்கிய அந்த அந்தி பொழுதில் அறையின் விளக்குகள் அணைந்து மங்கலான வெளிச்சம் மட்டும் எஞ்சியிருந்தது. லிசி ஜன்னல் ஓரம் நின்று மழையை ரசித்துக் கொண்டிருந்தாள். அவளது மஞ்சள் நிற சுடிதார் அந்த மெல்லிய வெளிச்சத்தில் மின்னியது. நான் அவள் அருகில் சென்று நின்றேன். என்ன யோசிக்கிறாய் லிசி என்று மெதுவாக கேட்டேன். அவள் சட்டென்று திரும்பி என் கண்களை நேருக்கு நேர் பார்த்தாள். இந்த தனிமை கொடூரமானது, ஆனால் நீ வந்த பிறகு இந்த பிளாட் எனக்கு பிடிக்கத் தொடங்கியிருக்கிறது என்று கூறி என் கைகளை மென்மையாக பற்றினாள். அவளது கைகளின் மென்மையும் அந்த தீண்டலும் என் இதயத் துடிப்பை அதிகமாக்கியது. நான் அவளது புகத்தை வருடினேன். அவள் கண்களை மூடி அந்த தீண்டலை அனுபவித்தாள். அப்போது அவள் காட்டிய அந்த சிறு புன்னகை 1000 வார்த்தைகளுக்கு சமமாக இருந்தது. மெதுவாக அவளை நோக்கி நகர்ந்து அவளது நெற்றியில் ஒரு முத்தமிட்டேன். அவள் என் மார்பில் சாய்ந்து கொண்டு, என்னை விட்டு போய்விடாதே என்பது போல் இறுக்கமாக கட்டிக்கொண்டாள். பகிரப்பட்ட ரகசியங்கள். நாங்கள் சோபாவில் அமர்ந்து பேசத் தொடங்கினோம். அவள் தன் மனதில் பூட்டி வைத்திருந்த பல ஆசைகளையும் ஏக்கங்களையும் என்னிடம் கொட்டினாள்.
ரஞ்சித் அங்கே வேலையில் பிஸியாக இருக்கிறான். எனக்கோ இங்கே யாரிடம் பேசுவது என்று தெரியவில்லை. நீதான் என் உலகத்தையே மாற்றினாய் என்றாள் நெகிழ்ச்சியுடன். நான் அவள் கூந்தலை வருடிக்கொண்டே, நானும் உன்னை இழந்திருக்க விரும்பவில்லை லிசி. உன் சிரிப்புதான் என் நாளின் சிறந்த பகுதி என்றேன். அன்று நாள் இரவு நாங்கள் இருவரும் சேர்ந்து சமைத்தோம். சமையலறையில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டும் கிண்டல் செய்து கொண்டும் இருந்த அந்த நிமிடங்கள் மிக இனிமையானவை. அவள் சமைக்கும்போது தெரியாமல் அவள் கையில் சுட்டுக்கொள்ள நான் பதறிப்போய் அவள் கையை பிடித்து ஊதிவிட்டேன். அந்த சின்ன சின்ன அக்கறைகள் எங்கள் இருவரிடையேயான காதலை இன்னும் ஆழப்படுத்தியது. இரவு உணவிற்கு பிறகு நிலவொளியில் பால்கனியில் அமர்ந்து நீண்ட நேரம் நட்சத்திரங்களை வேடிக்கை பார்த்தோம். உலகம் உறங்கிக் கொண்டிருந்த அந்த வேளையில் எங்கள் இருவரின் மனதும் மட்டும் விழித்திருந்து அன்பை பரிமாறிக்கொண்டிருந்தது. அன்று இரவு நிலவொளியில் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தபோது திடீரென்று லிசியின் அழைபேசி சினுங்கியது. திரையில் ரஞ்சித் என்ற பெயர் மின்னியது. ஒரு கணம் இருவரும் திடுக்கிட்டு போனார்கள். லிசி பதற்றத்துடன் போனை எடுத்து, ஹலோ ரஞ்சித், எப்படி இருக்கிறாய் என்று கேட்டாள். அமெரிக்காவிலிருந்து ரஞ்சித் பேசுது அவளுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. லிசி, ஒரு சந்தோஷமான செய்தி. என் ப்ராஜெக்ட் சீக்கிரம் முடிந்துவிட்டது. நான் அடுத்த வாரம் இந்தியா வருகிறேன். உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க நினைத்தேன், ஆனால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை என்றான் உற்சாகமாக. லிசியின் முகம் சட்டென மாறியது. ஒருபுறம் தன் கணவன் வருகிறான் என்ற மகிழ்ச்சி இருந்தாலும் மறுபுறம் எங்களுக்கிடையேயான இந்த நெருக்கமான நட்பு என்னவாகும் என்ற பயம் அவள் கண்களில் தெரிந்தது. போனை வைத்ததும் அவள் அப்படியே சோபாவில் சரிந்தாள். என்ன செய்யப் போகிறேன் என்று தேம்பினாள் லிசி. நான் அவள் அருகில் அமர்ந்து அவளது கைகளை இறுக பற்றிக் கொண்டேன். பயப்படாதே லிசி, நாம் செய்தது ஒன்றும் தவறில்லை. நீ தனிமையில் வாடியபோது நான் உனக்கு ஒரு நல்ல நண்பனாக, உன்னை புரிந்து கொண்டவனாக இருந்தேன். இப்போது உன் கணவன் வரும்போது நீ அவரோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அதுதான் முறை என்று அவளுக்கு ஆறுதல் கூறினேன். அவள் என் மார்பில் முகம் புதைத்து அழுதாள். உன்னை என்னால் மறக்க முடியாது. இந்த 1 மாதத்தில் கொடுத்த அன்பும் அக்கறையும் என் வாழ்நாள் நினைவுகள் என்றாள். அன்று இரவு முழுவதும் நாங்கள் தூங்கவே இல்லை. விடியும் வரை ஒருவரை ஒருவர் பார்த்தபடி அந்த அழகான நினைவுகளை அசைபோட்டோம். ஒரு புதிய தொடக்கம். அடுத்த சில நாட்கள் மின்னல் வேகத்தில் கடந்தன. ரஞ்சித் வரும் நாள் வந்தது. நான் என் பிளாட்டின் ஜன்னல் வழியாக பார்த்தபோது டாக்ஸியில் இருந்து இறங்கிய ரஞ்சித்தை லிசி ஓடிச் சென்று கட்டித் தழுவினாள். அவள் முகத்தில் ஒரு நிமிடம் என் நினைவு வந்து போனதை என்னால் உணர முடிந்தது. மாலை நேரத்தில் நான் பூங்காவில் அமர்ந்திருந்தபோது ரஞ்சித்தும் லிசியும் அங்கே வந்தார்கள். ஹலோ, நீங்கள்தான் என் மனைவி சொன்ன அந்த நல்ல நண்பரா? நான் இல்லாதபோது அவளுக்கு துணையாக இருந்ததற்கு மிக்க நன்றி என்று ரஞ்சித் என் கைகளை குலுக்கினார். லிசி என்னை ஒருமுறை ஆழமாக பார்த்தாள். அந்த பார்வையில் நன்றியும் பிரிய மனமில்லாத விடைபெறலும் கலந்திருந்தது. பரவாயில்லை ரஞ்சித், அண்டை வீட்டாரென்றால் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பதுதானே முறை என்று கூறி புன்னகைத்தேன். அவர் இருவரும் கைகோர்த்து நடந்து செல்வதை பார்த்தபோது என் மனதில் ஒரு மெல்லிய வலி இருந்தாலும் ஒரு பெண்ணின் தனிமையை போக்கி அவளுக்கு பாதுகாப்பாக இருந்தோம் என்ற திருப்தி மேலோங்கியது. சில ரகசியங்கள் என்றும் இதயத்தின் ஆழத்திலேயே புதைந்திருப்பதுதான் அழகு. இந்த கதையின் முடிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்துவிட்டு கமெண்ட் செய்யவும்.